ஒரு ஷார்ட்ஸ்ல ஸ்டார்டிங்ல வியூஸ் நிறைய வரும், திடீர்னு குறையுது, ஒரு லெவலுக்கு மேல ஃபுல்லா ஸ்டாப் ஆயிரு. என்ன ரீசனா இருக்கும்? நீங்க ஹுக்க கரெக்டா பயன்படுத்தாதனாலதான் உங்களுக்கு வியூஸும் வரதில்ல, உங்க வீடியோ வைரலாவும் போறதில்ல. ஹுக் அப்படின்னா என்னன்னு தெரியணுமா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை யூஸ் பண்ணி உங்க ஷார்ட்ஸை வைரல் ஆக்க முடியுமா? ஷார்ட்ஸ் அல்காரிதம்னா என்ன? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த வீடியோல நம்ம விட சொல்ல போறோம். சேனல்ல ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றீங்களா? ஸ்டார்டிங்ல நல்லா வியூஸ் வந்துச்சு, திடீர்னு வியூஸ் குறைஞ்சிச்சு, ஓரளவுக்கு மேல ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன ரீசனா இருக்கும்? என்ன ரீசன் தெரியறதுக்கு முன்னாடி யூடியூபோட ஷார்ட்ஸ் அல்காரிதம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். யூடியூபோட ஷார்ட்ஸ் அல்காரிதம் எப்படி ஒர்க் பண்ணுனா, நீங்க ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணதும் யூடியூப் சில ரேண்டமான பீப்புளுக்கு உங்க ஷார்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணும். அந்த ரேண்டமான பீப்புள் எப்படி உங்க ஷார்ட்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அதை பொறுத்துதான் உங்க வீடியோ வைரல் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்ணும். இங்கதான் நமக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் அல்காரிதம்னால ஒரு சின்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. யூடியூப் உங்க ஷார்ட்ஸை ரேண்டமான பீப்புளுக்கு அனுப்பும். அந்த ரேண்டமான பீப்புள் தான் உங்க ஷார்ட்ஸை பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. சோ இது உங்க வீடியோக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட உருவாக்கும். காஸ் நீங்க டார்கெட் பண்ண ஆடியன்ஸ்க்கு இந்த வீடியோ போச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வீடியோ நல்லா போகும் அப்படின்னு. பட் இங்க இந்த சிச்சுவேஷன்ல யூடியூப் ரேண்டமான பீப்புளுக்கு அனுப்புது. பிகாஸ் யூடியூப்க்கு தெரியாது இந்த வீடியோ எது ரிலேட்டட் அப்படின்னு. சோ யூடியூப் இங்க என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீடியோவை ரேண்டமான பீப்புளுக்கு அனுப்பி எந்த மாதிரி ஆடியன்ஸ் இந்த வீடியோ பாக்குறாங்க அப்படிங்கிற அனலைசிஸ் பண்ணுது. சோ இதனால நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அப்புறம் டிராபேக் ஆகுது. பட் இது ஒரு பெனிஃபிட் என்னன்னா, அந்த ரேண்டம் பீப்புள்ல நம்ம டார்கெட் பண்ற பீப்புள் இருந்துட்டாங்கன்னா உங்க வீடியோ 100% வைரல் ஆகிடும். பிகாஸ் யூடியூப்க்கு அவங்க யூசர்ஸ் அவங்க ஆப்பை விட்டு வேற எங்கேயும் பார்க்க கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ட். சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க வீடியோல இல்ல ஷார்ட்ஸ்லயோ ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா யூடியூப் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வீடியோஸையும் ஷார்ட்ஸையும் பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணும். ஓகே, இவ்வளவு நேரம் வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கமெண்ட் போட்டுருங்க. உங்க ஷார்ட்ஸ்ல வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் 2 டெக்னிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வியூட் அண்ட் ஸ்வைப்டு ரேஷியோ, ரெண்டாவது ஹுக். இந்த வியூட் அண்ட் ஸ்வைப்டு ரேஷியோவும் ஹுக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டும் கனெக்டடா இருக்கும். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னு டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது ரெண்டையும் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க ரீல்ஸ் பாத்தீங்கன்னா வியூஸ்ல பிச்சுக்கிட்டு போயிடும். ஓகே, வியூட் அண்ட் ஸ்வைப்டு ரேஷியோ அப்படின்னு என்னன்னு பாக்கலாம். ஒரு பர்சனுக்கு உங்க வீடியோ ரெக்கமெண்ட் ஆச்சுன்னா அந்த பர்சன் உங்க வீடியோவை நின்னு பாக்குறாங்களா இல்ல ஸ்வைப் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி விட்டுறாங்களா அப்படிங்கிற அனலிட்டிக்ஸ் தான் பாத்தீங்கன்னா வியூட் அண்ட் ஸ்வைப்டு ரேஷியோ. இந்த வியூட் அண்ட் ஸ்வைப்டு ரேஷியோல உங்களோட வியூடு ரேஷியோ தான் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கணும், ஸ்வைப்டு ரேஷியோ கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு லிங்கா இருக்கும். இப்ப நீங்க வியூடு ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். சோ வியூடு ரேஷியோவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பாக்கலாம். நீங்க உங்க சேனல்ல வியூடு ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஹுக்க பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஹுக் அப்படிங்கறது உங்க வியூவர்ஸ் மைண்ட்ல ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்கி அவங்கள ஃபுல் வீடியோவும் பார்க்க வைக்கிறதுக்கு பேரு தான் ஹுக். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஸ்கிரீன்ல காட்டுறேன். அந்த வீடியோல எது ஹுக் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஒரு யூடியூபர் ஆகிறதுக்கு தகுதி உடையவங்களா ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். தம்பே இந்த விஷயத்த தெரிஞ்சுக்காம நகை வாங்க போங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 100 கிராம் தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோ, அதை கொண்டு போய் நீ கடையில கொடுத்து புது நகை வாங்க போறேன்னு வச்சுக்கோ. அப்போ கடையில கொண்டு போயிட்ட வீடியோல ஹுக் என்னன்னா, தம்பி இது தெரிஞ்சுக்காம நகை வாங்க போகாத அப்படிங்கறது தான் ஹுக். இது நம்ம மைண்ட பாத்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்கும். இது தெரியாம நான் நகை வாங்க போக கூடாது, நாவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி நம்ம மைண்ட்ல உருவாக்குது. சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துருவோம். இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ஹுக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த விஷயம் தெரியாம ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது ஒரு ஹுக் தான். பிகாஸ் எந்த விஷயம் அப்படிங்கறது ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கும். என்னவா இருக்கும், எதனால நம்மள யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண வேணாம்னு சொல்றாங்க அப்படி யோசிச்சு அந்த வீடியோவை ஃபுல்லா பாப்பாங்க. சோ இது பேர் தான் பாத்தீங்கன்னா ஹுக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க ஹுக்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்வைப் அப் ரேஷியோவை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வியூ ரேஷியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3 பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு லிங்க்டா இருக்கு. இதுல நீங்க ஒன்ன இம்ப்ரூவ் பண்ணாலும் மீதி 2 அது கூட சேர்ந்தே இம்ப்ரூவ் ஆயிக்கும். வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். உங்க வீடியோவை நீங்க வைரல் ஆக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க வியூடு ரேஷியோ உங்க ஸ்வைப்டு ரேஷியோட அதிகமா இருக்கணும். நீங்க அதுக்கு பண்ண வேண்டியது ஒரு நல்ல ஹுக்க ரெடி பண்ணணும். நல்ல ஹுக்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகிடும்.
ஆடியன்ஸ் அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் உங்க ஷார்ட்ஸை பாத்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வியூஸும் கிடைச்சிடும். நீங்க ஈஸியா உங்க ஷார்ட்ஸா வைரலும் பண்ணிக்கலாம். மேல சொன்ன மாதிரி ஹூப், வியூ ரேஷியோ, ஆடியன்ஸ் அட்டென்ஷன் இது 3 தான் பாத்தீங்கன்னா உங்க ஷார்ட்ஸை வைரல் பண்றதுக்கான அல்காரிதம் ஹேக்ஸ். ஷார்ட்ஸ் போட்டீங்க, இப்ப உங்க சேனல் வைரல் ஆச்சு. இப்ப மானிடைசேஷன் ரிவ்யூக்கு உங்க சேனல்ல ரிவ்யூக்கு அனுப்புறீங்க. சோ சென்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாத்துக்கோங்க, இல்லனா மானிடைசேஷன் ரிவ்யூ கேன்சல் ஆகிடும். ஆகக்கூடாதுன்னா ரைட் சைடு இருக்க வீடியோவை பாருங்க. சில பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சூப்பரான என்கேஜிங்கான ஷார்ட்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல வீடியோ எடிட்டிங் ஆப் தேவைப்படும். சோ அப்படி நல்ல வீடியோ எடிட்டிங் ஆப் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா லெஃப்ட் சைட்ல இருக்க வீடியோவை பாருங்க. சோ இந்த 2 வீடியோ பத்தி உங்க நாலேஜ் நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.